தரும் கலை தெய்வமே திருவருள் செல்வமே தரும் கலை தெய்வமே அறம்பொருள் இன்பம் இவை அறம்பொருள் இன்பம் இவை அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணர்தருளே அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணர்தருளே அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணர்தருளே கருணை செய் சரஸ்வதியை கல்வி கூறிய ராணி வெள்ளை தூகிழ்வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை தூகிழ்வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே இயலிசை நாடகம் தமிழனும் மூன்றிலும் திகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இயலிசை நாடகம் தமிழென்று மூன்றிலும் திகம்பதலால் திகழும் கலைஞர்கள் வாழ்விலும் இயலிசை நாடகம் தமிழனும் மூன்றிலும் திகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே 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 ஈடு தங்க வேலன் பாடுபத பொருளே நிறைந்திருப்பவளே ஈடு தங்க வேலன் பாடுபத பொருளே கருணை செய் சரஸ்வதியை கல்வி கூறிய ராணி வெள்ளை தூகிழ்வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை தூகிழ்வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே அவையில் வீற்றிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது பக்கமேளத்திற்கும் ஒளிபெருக்கியாளருக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அண்ணன்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகா முகுந்தன் மால் மருகா 6 முகமும் 12 கண்களும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யும் ஜென்மமெல்லாம் புகழ்வடைந்த உக்கிரவேலா தண்டாயுத பாணி முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணநாதனுக்கு பின் பிறந்தவனே முருகனே செந்தில் தலைவனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாது நம்பியே வாழும் இக்குறிச்சிலும் கொற்றவனுக்கு மகளாய் பிறந்து நம்பிக்கை மகளாய் பிறந்து நற்தமிழ் மொழியாய் அனைவரும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளோர்களின் உள்ளத்திலும் என்னை செல்லமாக வள்ளி 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 என இடம்பெற செய்த அந்த கந்த பெருமானை என்னத்தான் வேண்டும். இருப்பினும் இவ்வுலகிற்கு வர காரணமாக இருக்குவது மாதா பிதா குரு தெய்வம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல பிறந்ததுக்கு காரணம் நம்மளோட அப்பா அம்மாம் தான். அவங்க தான் முதற் கடவுள். அப்புறம் வாழ்றதுக்கு வழிகாட்டியாக இருக்கும் குருமார்கள். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் குருமார்கள் இல்லாத தொழில் சிறக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. 4வதாக எங்கோ இருந்து நம்மளையெல்லாம் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கடவுளை எண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதோ தாய்க்காக. காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், கரத்தோடு கரங்குவிக்க கரகம் எடுப்போம், அன்னை புறத்தாளும் அம்மனுக்கு கரகம் எடுப்போம், கன்னியாகுமரி என்னும் காந்திமதி கோவில் என்னும் மாமதுரை கோவில் என்னும் மணிமகளின் வாசம் என்னும் மேடுபள்ளம் தாங்கி நிப்பா தாய் ஒரு தீரா, ஏழைகளை காத்து நிப்பா தாய் ஒரு தீரா, காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், கரகமடி கரகம் தாயிவ கரகம் கரகமடி கரகம் பொன்னா தெய்வ கரகம் கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம் கரகமடி கரகம் பொன்னா தெய்வ கரகம்.
விடிகிற வானம் விடிவது யாராலே அம்மனவ பேராலே ஆக பொண்ணு விளையிற பூமி பூப்பது யாராலே அம்மனவ பேராலே ஏழை மனம் பாடி வரும் அம்மா பேரு ஏக்கமெல்லாம் தீர்த்து வைக்கும் அம்மா பேரு கல்லும் முள்ளும் பூவும் உன் கண்ட செவில் மாறும் பஞ்சம் பசி தீரும் உன் பார்வை ஒண்ணு போதும் அம்மன் இருக்கா அள்ளி கொடுப்பா கொடுப்பா காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் கரகமடி கரகம் பூங்கரகமடி கரகம் கரகமடி கரகம் பொன்னா தாய்வ கரகம் கையில் ஒரு திரிசூலம் தீமைகளை தீர்த்து வைக்கும் பாவங்களை போர்த்து வைக்கும் அந்த அண்டங்களுக்கு இவள் மூலம் அத்தனையும் ஆட்டி வைக்கும் ஆணவத்தை ஓட்டி வைக்கும் ஆடியிலே அம்மனுக்கு பொங்க சோறு ஆடி வரும் அழகு கொஞ்சம் பூந்தேரு கோயில் மணி ஓசை அது கேட்க கேட்க ஆசை அம்மன் வந்து பேச இங்கு நித்தோம் நித்தோம் பூச அம்மன் இருக்கா அள்ளி கொடுப்பா கொடுப்பா காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் கரத்தோடு கரங்குவிக்க கரகம் எடுப்பேன் அன்னை புறத்தாளும் அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் கன்னியாகுமரி அந்த காந்திமதி ஜோதி என்னே மாமதுரை கோவில் என்னும் மனைமகளின் வாசலினே நெடுபள்ளம் தாங்கி நிப்பா தாய் ஒருத்திதான் ஏழைகளை காத்து நிப்பா தாய் ஒருத்திதான் காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம் அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம் கரகமடி கரகம் பூ கரகமடி கரகம் கரகமடி கரகம் கண்ணா தகிவ கரகம் கரகமடி கரகம் பூ கரகமடி கரகம் கரகமடி கரகம் பொன்னா தைவ கரகம் நன்றி 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 பற்பல வல்லுநர்களால் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த கந்த வடிவேலனை என்னத்தான் வேண்டும் மேலும் இக்குறிஞ்சில் கொற்றவனுக்கு மகளாய் பிறந்து தத்து தத்து தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என யாரும் நாய்க்காது வாழ்வு கொடுத்த வடிவேலவா இந்நாள் மட்டுமல்லாது எந்நாளும் எனக்கு மட்டுமல்லாது இந்த ஊர் மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் செல்வ செழிப்பையும் நோய் நொடியின்றி உடம்பையும் செழிப்பான வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அண்டர்காய் நெஞ்சிருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கே தொண்டனென தொண்டு செய்வதே காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் தாய் தந்தை அவருக்கு இல்லாவிட்டாலும் கூட நமக்கு எல்லா விதத்திலும் நாம் தாய் தந்தை இருந்தாலும் பயனில்லாத அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த சிவபெருமான் மனித ரூபம் எடுத்து நமக்கெல்லாம் உதவி பண்றார் அப்படிங்கிறது உண்மை இதோ அந்த தந்தைக்காக எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பட வந்தேன் இந்த எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட இருமுறை கூறிடும் அரை நெறி கூற எடுதந்தானடி தில்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் ஏழுதந்தானடி தில்லையிலே
தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயுமாய் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயுமே அவனுக்கில்லை. அண்ணால் தொடங்கி இந்நாள் வரையில், அண்ணால் துவங்கி இந்நாள் வரையில் அவன் அன்று எதுவுமே நடப்பதில்லை. அந்த சிவன் அன்று எதுவுமே நடப்பதில்லை. ஏடு தந்தானடி தில்லையிலே அதை அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே. அப்பரும் சுந்தரரும் சமந்தருமே திருவருளுடன் பாடிய தேவாரமே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழரின் பெருங்குளமே. செப்பிடும் சோழரின் பெருங்குளமே. ஏடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட, இறைவனை நாட இன்னிசை பாட, இருமுறை கூறிடும் அரை நெறி கூற எடுதந்தானடி தில்லையிலே. மூன்றாம் கண்ணிலிருந்து சிவபெருமானின் மூன்றாம் கண்ணிலிருந்து முருகப்பெருமான் 6 ருத்ர தீப்பொறிகளாக கங்கையில விழுந்து சரவண பொய்களை சரணடைந்தாராம். 6 கார்த்திகை பெண்களும் எடுத்து வளர்த்து கொண்டு இருந்தாராம். 6 குழந்தைகளும் 6 அழகாக இருக்கிறது. அதை கௌரி பார்வதி தேவியார் பார்த்தாலாம். எந்த குழந்தை அள்ளுவது எந்த குழந்தை எடுப்பது என்றே தெரியாம கண்கொள்ளா காட்சியாக திகைத்து நின்றாளாம். 6 குழந்தைகளும் 6 அழகாக எப்படி இருந்தது அப்படின்னா, முதற் குழந்தை கருவிழி கண்ணுடனும், 2வது குழந்தை கண்ணாடி கண்ணத்துடனும், 3வது குழந்தை தேனூரும் வாயுடனும், 4வது குழந்தை முல்லைப்பூ விரலுடனும், 5வது குழந்தை தாமரைப்பூ பாதத்துடனும், 6வது குழந்தை சுருள் சுருள் கேசத்துடனும் இருந்ததாம். அள்ளி அணைத்தாளாம் பார்வதியார். ஓர் உடலும் 6 முகமும் 12 கண்களும் 12 கைகளுமா இருந்ததாம். அவருக்கு பெயர் வாரி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னும் இப்ப சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லா தெய்வங்களுக்கும் 1 கை 2 கை 3 கை இருக்கும். ஆனா நம்மளோட முருகப்பெருமானுக்கு மட்டும் 12 கை. பாருங்க, 1 கை அப்படிங்கிறது யானைக்கும், 2 கை மனிதனாக படைத்த நமக்கும், 4 கை இந்திரனுக்கும், 5 கை விநாயக பெருமானுக்கும், 6 கை தத்தாத்திரியனுக்கும், 8 கை நம்மை படைக்கும் அந்த பிரம்மனுக்கும், 10 கை யாருக்கு இருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு இருக்கு. ஆனா 12 கை எம்பெருமான் முருகப்பெருமான், சிவபெருமான் படைத்த முருகப்பெருமானுக்கு 12 கை இருக்கு. வாரி கொடுக்கும் வள்ளல் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு இருக்கு. முருகனுக்கு அழகான பழைய சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா, அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் அவனுக்கென்றே உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன். அண்ணல் அவனுக்கென்றே உடல் எடுத்தேன், அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே, பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே, கனி கொய்யும் வேளையிலே
கன்னிமணம் கொய்து விட்டான். கனி குயும் வேளையிலே கன்னிமணம் கொய்து விட்டான். 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை 12 கண்ணவளை பார்த்திருந்த பெண்ணவளை வள்ளல் தான் ஆள வந்தான். பெண்மையை வாழ வைத்தான். பெண்மையை வாழ வைத்தானா. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ. மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ. மெய்யுருக பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ. மெய்யுருக பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ. அனல் மேல் துரும்பானேன் அலை மேல் மெழுகானேன். அனல் மேல் மெழுகானேன் அனல் மேல் துரும்பானேன். ஐயன் கை பட்டவுடன் அழகுக்கு அழகானேன். அழகுக்கு அழகானேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன். அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை நிலங்களில் எனது தந்தையாகப்பட்டவர் குறிஞ்சி நிலத்தில் தலைவனாக ஆண்டு வருகிறார். தந்தை நம்பி தலைவன், தாய் நங்கை மோகினி, எனது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவா சகோதரர் 7 பேர். என்னடா இது அப்பா அம்மா பேர் சொல்லிட்டு உடன்பிறவா சகோதரர் 7 பேர் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா, என்னோட தாய்க்கும் தந்தைக்கும் நான் வளர்ப்பு மகள். 7 ஆண்மகன்கள் எனது தந்தைக்கு இருந்தாலும் கூட ஒரு பெண் பிள்ளை இல்லை அப்படிங்கிற கவலை நீண்ட நாளாக இருந்தது. அதன் காரணமாக முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டாராம், எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று. ஏன்னா பூலோகத்துல நமக்கே 10 ஆம்பளை பசங்க இருந்தாலும் கூட அந்த வீடானப்பட்டதுல ஒரு பெண் பிள்ளை இருந்தாதான் அது லக்ஷ்மி கடாட்சிகம்னு சொல்லலாம். நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சிகம். ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம வெறும் மணலும் செங்கல்லும் சிமெண்ட்டும் வச்சு கட்டினா அது வெறும் கட்டடம் தான். ஆனால் அந்த கட்டடத்துக்குள்ள போய் யார் ஒரு பெண் அந்த பூஜை அறையில போய் தீபம் ஏத்துறாங்களோ அப்பதான் அது குடியிருக்கும் ஆலயமாக மாறும் அப்படிங்கிற விஷயம் உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளை இல்லை அப்படின்னு முருகப்பெருமான்கள் வர இருந்தாங்களா? அந்த ஒரு சமயம் பார்த்து வள்ளிக்கிழங்கு தோண்டும் பள்ளத்தில் குகா குகா எனும் சத்தம் கேட்டு போய் பார்த்தார்களாம். அழகான பெண் பிள்ளை இருந்துச்சான். அப்படியா? எங்க அந்த அழகான பிள்ளை? நான் தான். நெசமாவா? இல்லையா? என்ன சொன்னீங்க? இல்லையா? இல்லையே அப்படின்னு எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. ஆமா, நீங்க சோறு திங்கிறதுக்காண்டி போய் சொல்லி இருக்கிறாரு. தேனும் தனிமாவும் தான் சாப்பிடுவோம், சோறுலாம் சாப்பிடுவோம். சோறு திங்கிறது இல்லையா? எனக்கு தெரியும். அதனால அழகான பெண் பிள்ளை எடுத்து அள்ளி கொண்டு வேண்டிக் கொண்டாராம். எங்களது குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டையாடுவதும், பெண் பிள்ளைகள் அந்த பயிரை வந்து கட்டி காப்பாத்தி அறுவடை செய்து அந்த முருகப்பெருமானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும். எங்களோட குல வழக்கம் அதுதான். இப்போ பருவம் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் 7 இருக்கு. பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்னு. இதுல 7 பருவத்துல 3ஆம் பருவம் மங்கை பருவம் அப்படிங்கறத நான் அடைஞ்சிட்டேன். எங்களோட குல வழக்கப்படி காவலுக்கு போகணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இன்னையில இருந்து நாங்க காவலுக்கு போறோம். முத காவலுக்கு போக சொல்றாரே. காட்டுக்கு போனா விலங்குகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை எல்லாம் இருக்கும்ல. அப்படி நினைச்சுதான் நானும் காட்டுக்கு வந்தேன். ஆனா வந்து பார்க்கும்போது அழகான நந்தவனம் மாதிரி இருக்கு, அழகான காடு. ஏன்னா திணைகள் மட்டும்தான் இங்க வந்து பெரிய பெரிய காணல் மரம்ங்கிறது கொஞ்சம் தூரம் தள்ளி. எங்களோட திணைப்புணத்துக்குள்ள வந்து அந்த மாதிரி மிருகம் எல்லாம் வராதான். மிருகம் வராத ஒரு திணைப்புணம். குருவிகள் தான், பறவைகள் தான், அத்தனையுமே ஞான பறவைகளா இருக்கு. அதனால வந்து பார்த்ததும் இந்த திணைவனத்தை விட்டு எனக்கு போறதுக்கே மனசு இல்லைன்னு கூட சொல்லுவேன். அதே மாதிரி காவலுக்கு போறேன் அப்படின்னா நான் மட்டும் போறேன்னா இல்ல, நான் மட்டும் இல்ல, நானும் என்னோட தோழிகளும் போறோம். நான் இப்படி இருக்கேன்ல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. என்னோட தோழி, உயிர் தோழி இருக்கா, அதை விட இன்னொருத்தி இருக்கிறா. அறிமுகம் இப்பதான் எங்க காட்டுக்கு வேலைக்குன்னு இப்ப வர போறா. அவ்வளவு அழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் அழகா இருப்பாளாம். அதனால நீங்க தான் சொல்றீங்க பாப்போம். வந்து பார்த்தா மெய் மறந்து உட்காந்துருவீங்க, வாசிக்க கூட மாட்டீங்க. ஆமா, அவ்வளவு அழகா இருப்பா. இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா காவலுக்கு அப்பா பௌசில் இருக்கார். காவலுக்கு மட்டும் போவோமானா இல்ல, அங்க வந்து ஆடி பாடி சந்தோஷமா தான் காவல் பார்ப்போம் அப்படின்னு
எங்க அப்பாவுக்கு தெரியாது, நாங்களா. நீங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, அப்பாவோட சொல்லிக்கணுங்க, நான் காவலுக்கு வந்துட்டேன். ஆனா காவலுக்கு மட்டும் வந்திருக்கிறேன்னா இல்ல. ஏன்னா என்னோட பருவம் 7 பருவத்துல 3ஆம் பருவமான மங்கை பருவம் அடைஞ்சிட்டேன். 12 முடிஞ்சு 13 ஆரம்பிக்குது என்னோட வயசு. ஓஹோ. ஆமா. பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் உங்களை பார்த்தா 13 வயசுன்னு யாரும் சொல்லுவாங்களா? அப்புறம் ஒரு 70 முடிச்ச ஒரு 71 72. உங்களை பார்த்தா கூட தான் 99 வயசுமா இருக்கு. நான் ஏதாவது சொல்றேன்னா? சரி விடுங்க, காமெடி பண்ணாதீங்க. நானுங்க நகைச்சுவை நானுங்க பண்றேன். சரி பாவம் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, காட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். 99 வயசு இவருக்கு. ஆனா நான் எதுவும் சொல்லல, மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. காட்டி எல்லாம் கொடுக்க வேணாம். ஆமா, அந்த மாதிரி வந்தாச்சு காவலுக்கு. என் தோழிகளையும் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா காவலுக்கு போக சொன்னார். எனக்கு பருவம் வந்துருச்சுல, 5 வயதுல அரியா பருவத்துல உனக்கு வாழ்வு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த கந்த பெருமான் இன்னும் வரல. காவலுக்கு மட்டும் வரல, அவரையும் நான் தேடி வந்திருக்கிறேன். அதே மாதிரி எங்களோட குல வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து வரதட்சணை எல்லாம் வாங்கி நாங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ண மாட்டோம். நிஜமா. எனக்கு அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும், இடம் வேணும், 4 சக்கர வாகனம் வேணும், 2 சக்கர வாகனம் வேணும்லாம் நான் கேட்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு கருகமணி தான் தாலிங்கிற ஒரு பேர். அப்படின்னா உங்க கூட்டத்துல 4 பொண்ணு இருந்தா சொல்லுவீங்க. 4 பேத்துக்குமே நான் கல்யாணம் ஆகல. அப்படியா? அழகா போவோம். இல்லையே 4-5ன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லையே எங்க ஏய் பொய். எங்க 4 பேத்துக்குமே நான் கல்யாணம் ஆகல. சரி, அப்ப எங்களோட இனத்துல ஒரு பொண்ணு பாத்துறேன். ஆமா, அப்படி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து வரதட்சணைகள் எல்லாம் வேணும்லாம் நாங்க கேட்க மாட்டோம். காவலுக்கு வருவோம். மனசுக்கு பிடிச்ச கன்னி ஆண்மகன், கன்னிக்கிளியாத ஆண்மகன்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு ஓடி போயிருவோம். ஓடி போய் கல்யாணம் பண்ணி வாழுவோம். எங்க அப்பா அம்மா கோவப்படுற மாதிரி கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களே கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்தி அவங்க கூட வச்சு வாழ வச்சிருவாங்க. பரவாயில்லையே, உங்க கூட்டம் சூப்பர் கூட்டம். அதனால இனிமே நீங்க எங்களோட வந்து சேர்ந்துடணும். சரியா? ஆமா. நான் யாரை தேடி வந்திருக்கேன் அப்படின்னா, நான் விரும்புற ஆள் எப்படி எல்லாம் இருப்பாரு தெரியுமா? எப்படி? அதை அடுத்து சொல்லட்டுமா? இப்ப சொல்றேன். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதற்கே. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழிகள் புலம்புவதற்கே. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதற்கே. திருக்கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை, குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை, பகலிரவு பல கனவு இருவிலையில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழியும் புலம்புவதற்கே. ஒரு கொடியும் தரை மீது தள்ளாடுது, ஆதாரம் இல்லாமலும் ஒரு நிலவும் தரை மீது தள்ளாடுது. தாளத்தில் சேராத தனிப்பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது. விடியாத இரவேதும் கிடையாது என்ற ஊர் சொன்ன வார்த்தைகள் பொய்யானது. வசந்தமினி வருமோ, வாழ்வினிமை பெறுமோ, ஒரு பொழுது மயக்கம், ஒரு பொழுது தயக்கம், பதிலேதும் இல்லாத கேள்வி. அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழிகள் புலம்புவதற்கே. விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை, குளிர் வாடை கொண்டாமல் கொதிக்கின்ற சோலை, பகலிரவு பல கனவு இருவிழியில் வரும்போது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொழிகள் புலம்புவதற்கே. எனதழகு சூடாத பூவின் மடல், தேகின்ற மஞ்சள் நிலா, ஒரு துணையை தேடாத வெள்ளை புறா, பூங்காற்று மெதுவாக
ஏன் இந்த தன்மாது கேள்வி அழகு மலராட வினயங்கள் கூட சில மொழிகள் புலம்புவது விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பழக்கனவு இருவிலையில் வரும்பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழியும் புலம்புவதற்கே. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஜானகி அம்மா மறைந்து ஒரு வார காலம் கூட ஆகலை. அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டு அதை படித்து பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. கண்ணகி மட்டும்தான் நம்ம நாட்டில் அப்படின்னா ஜானகி அம்மாவும் ஒரு கண்ணகியாக நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வாழ்ந்து மடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னவனே எப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னா தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் பந்தம் ராகபந்தம் முந்தம் சொந்தம் தந்த சொந்தம் தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் பந்தம் ராகபந்தம் முந்தம் சொந்தம் தந்த சொந்தம் பாதலில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராகபந்தம் முந்தன் சொந்தம் தந்த சொந்தம் நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பூவும் காயானதேவோ பூவும் மாலானதே நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் காலும் தேனூருதேயோ காயும் மாலானதே நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே. அமுதகானம் நீவரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுதே விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே கண்களில் மௌனமோ கோயில் தீபமே ராகங்கள் பாடிவா கண்ணீர் மேகமே மார் மீது பூவாகி விடவா விழியாகி விடவா நாதம் என் ஜீவனே பாவா என் தேவனே உந்தன் ராகராகம் பாடும் நேரம் பாறை பாருதே பூவும் வாழானதே இசையை அருந்தும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறேன். உறக்க
திருச்செந்தூரிலே சூரனை வென்று பழனி மலையிலே வேலு மயிலுமான் காட்சி கொடுத்து சுவாமி மலையிலே அப்பனுக்கே பாடம் சொன்ன சிவகுருநாதனாக பெயரும் பெற்று தியான நிலையிலே அடைஞ்சாராம். திருத்தணியிலே பழமுதிர் சோலையிலே அவ்வை பிராட்டியிடம் ஞான பழம் என்றும் பெயரும் பெற்ற அந்த கந்த பெருமானை எண்ணி பாடிக்கொண்டே இருக்கணும். எப்படியெல்லாம் அவரை யோசிக்கிறேன் நேசிக்கிறேன் அப்படின்னா எப்படி எப்படி முருகனை நீங்க காதலிக்கிறது நினைச்சது எப்படி. தென்பாண்டி சீம தெம்மாங்கு பாட்டு காத்தோட வாழும் என் சாமியே ஓம் பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழும் ஓம் பூமியே என் மூச்சு என் பேச்சு நீதாயா என் வாக்க நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையில பத்தி கட்டி நத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி நானா பாடலியே நீதான் பாட வச்ச நானா பாடலியே நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க பூவாயி ஆதரவ தேடி ஒரு ஒண்ணு கட்டி வைக்கவா ஏ தாயி. வைகையிலே வந்த வெள்ளம் நெஞ்சிலே வந்ததென்ன வஞ்சி நான் கேட்ட வரோம் வந்து நீ தந்ததென்ன சின்ன பூ பார்த்து சிந்துதே காத்து சிந்துதான் பாடுதே பொண்ணு மணி தேரு நான் பூட்டி வச்சேன் பாரு கண்ணி என்ன தேடி நீ அங்கே வந்து சேரு வித போட்டே அது விளைஞ்சாச்சு நீ வாயே வடிவாத்து. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி. கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணு நான் ஜாதி முள்ள பூமாலை ஆகவில்லை கண்ணி நான் நாத்து கண்ணண்ணி பார்த்து வந்துதான் கூடவில்லை கூறப்பட்டு நான் வாங்கி வரும் வேலை போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாளே உனக்காக நான் காத்திருக்கேன் என்னை ஏந்து நீதானே. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்க பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி நானா பாடலியே நீதான் பாட வச்ச நானா பாடலியே நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி. இன்னைக்கு ஆடி மாசம். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு ஆடி மாசம் 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆடி மாசம் சொல்லி நீங்க வந்தல தான் ஆடவே மாட்டேங்கிறீங்க. நான் ஆடுறதுக்கு வந்திருக்கேன். ஆடுறவங்கள தான் பாத்தீங்கல்ல. இல்ல ஆடி மாசம் நான் ஆடுறதுக்கெல்லாம் வர மாட்டேன். கருத்துக்களை சொல்லி நல்ல அர்த்தமான பாட்டுகளை பாடிட்டு போறதா என்னோட வேலை. அப்படியா? ஆமா.
வாக்குவாதம் பண்றதுக்கு தான் வள்ளியோட வேலை, ஆடுறதா வேலை. சரி சரி. இன்னும் அந்த நினைப்பிலே இருக்காதீங்க சரியா? இருந்தாலும் கூட ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, எதற்காக உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா? சொல்லுங்க. எப்படி அப்படின்னா, தெய்வலோக மங்கை ஆடி மங்கை அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. தெய்வலோகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு மன்னனோட. ஆமா, ஆடினா பொம்பளை பிள்ளை இருக்கும், ஆடிக்காரு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்க கூட ஆடிக்கிட்டே போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆடி மாதம் அப்படிங்கிறது எதற்காக உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா மாசத்துல முதல் மாசம் சித்திரை, 4வது மாதமாக வர்றதுதான் ஆடி மாசம் தமிழ் மாசத்துல. ஆடிமங்கை அப்படிங்கிறவங்க தெய்வலோகத்துல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா ஒரு மன்னனோட மக. சிவபெருமான் மேல தீராத அன்பும் காதலும் கொண்டவள் தான் அந்த ஆடிமங்கையாம். அப்படி இருக்கும்போது தனது மனைவியார் வந்து பார்வதி தேவியார் இருந்தாலும் கூட அவரை வந்து நேசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்படியாவது அவரை பார்க்கணும், தனியா பேசணுங்கிற ஒரு ஆவல் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அப்படி ஒரு நாள் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. பார்வதி தேவியார் இல்லாத போது அவர் வந்து தவ நிலையில் இருந்தார். நன்றாக தவம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது தவம் கலைக்கும் முன்னாடி அந்த சிவபெருமான் முன்னாடி பார்வதி தேவியார் போல உருவம் மாற்றி அந்த ஆடிமங்கையாகப்பட்டவள் உட்காந்துருக்காங்க. நம்மளோட மனைவியார் தான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிவபெருமான் கையெடுத்து கூப்பிட்டுருக்கிறார். கை தாங்கி எழுப்பவும் அவ பக்கத்துக்கு வந்ததும் ஒரு கசப்பு தன்மையை உணர்ற ஒரு சக்தி அவருக்கு இருந்தது. சிவபெருமான் பக்கத்துல தன்னோட மனைவி வரவும் என்ன ஒரு கசப்பு தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரா பார்க்கும் பொழுதுதான் 3ஆம் கண்ணிலிருந்து தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இவ வந்து வேற ஒரு பொண்ணு, நம்மளோட மனைவியோட ரூபத்தை வந்து மாத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் மிகவும் ஆவேசப்பட்டுட்டார். ஆவேசப்பட்ட இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட வேல் எடுத்து சூலாயத்தை எடுத்து குத்துறதுக்கு போகும்போது மன்னிப்பு கேட்டாலாம். ஐயா, நான் வந்து உங்களோட மனைவியாரோட ரூபம் எடுத்து வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு நான் வரல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து சிவபெருமானான தங்களை வந்து நான் வந்து நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் உங்களை நேருக்கு நேரம் உங்களோட பார்வையை மேலே படணும் அப்படின்னு நிறைய தவம் இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை வந்து எனக்கு வந்து எதுவுமே நீ கண்டுக்காதனால பார்வதி தேவியார் இல்லாத இந்த சமயத்தில் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட வரணும், உங்களோட பார்வையை மேலே படணுங்கிறதுக்காக தான் அவங்களோட உருவம் மாறி வந்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களாம். இருந்தாலும் கூட தன்னோட மனைவி மாதிரி நீ உருமாறி வந்தது தவறு. அதனால இந்த தெய்வலோகத்தில் உனக்கு வந்து இடம் கிடையாது. நீ பூலோகம் போய் கசப்பு தன்மையான மரமாக அங்கங்கே வந்துட்டு நீ வந்து வளருவ. காடு மேடு எந்த ஒரு வெயில் கால வெயில் இருக்கிற இடமா குளிர் இருக்கிற இடமா எதுவும் இல்லை, எல்லா இடத்துலையும் நீ வந்து என்ன பண்ணுவ, வேப்ப மரமாக தலைச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ இந்த சாபத்துக்கு விமோச்சனம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஏன்னா தெரியாம செஞ்ச தப்பு தெரிஞ்சே செய்யலை அப்படிங்கிறத சிவபெருமான் உணர்ந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சரிம்மா, ஆடி மங்கையாக இருக்கிற நீ பூலோகத்துல போய் ஆங்காங்கே மரமாக இருப்ப, கசப்பு தன்மை உள்ள வேப்ப மரமாக இருந்தாலும் கூட பல மருத்துவ குணங்களுக்கு நீ வந்து உதவி பண்ணுவ, தீராத நோய்களை கூட நீ வந்து தீர்த்து வைப்ப. அது மட்டும் இல்லை, மாசத்துல முதல் மாசத்துல இருந்து நீ 4வது மாசம் அப்படிங்கிற மாசம் உனக்கான மாதமாக இருக்கும். ஆடி மாதமாக நம்ம பூலோக மக்கள் எல்லாம் எடுத்து கூழ் காய்ச்சி வேப்பிலை இல்லாத வீடாகவும் இருக்காது. அப்படி வந்து உனக்கு ஒரு அற்புதமான ஒரு விமோச்சனத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த விமோச்சனம் கொடுத்தாங்களா. ஆடி மாதம் என்ன செய்வோம், கூழ் காய்ச்சுவோம். வேப்பிலை எதுக்கு கட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? கசப்பு தன்மை அப்படிங்கிறது அங்கே இருந்ததுன்னா நிறையா வந்து தொற்று நோய்கள் அப்படிங்கிறது பரவாது. இன்றைக்கும் அம்மை போட்டால் அதுக்கு தான் நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம். அல்சர் இருக்கிறவங்க அந்த கொழுந்தை வந்து எடுத்து சாப்பிட்டா நல்லது. நம்ம சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் வேப்பம் கொழுந்தை எடுத்து சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதி வந்து சமநிலைக்கு வரும் அப்படிங்கிற விஷயமும் உண்மை. அப்படிதான் இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது ஆடி மங்கைக்கான மாசமாக உருவானது. ஆமா, அதே மாதிரி கை தட்டுறோம் அப்படிங்கிறது, கை தட்டுறது எதுக்கு எதுக்கு சத்தம் வர்றதுக்காக கை தட்டுறோம் அப்படி இல்ல. நம்மளோட உடம்பாகப்பட்டதுல 72,000 தட்டுனா சத்தம் வரணும், அது நம்ம கேட்க கூடாது. அவங்களே தட்டுனா தட்டுறாங்க, இல்லாட்டினா அப்படியே உட்காரட்டும். குளிர்காலம் இல்ல, நல்லா தானே இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா இருக்கு. அது அவங்களுக்கு தெரியலல்ல, ஏன்னா அவ்வளோ அமைதியா உட்கார்ந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்துட்டேன். இருந்தாலும் கூட கை தட்டுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து 72,000 நரம்புகள் இருக்கு இல்லையா? அந்த 72,000 நரம்புகளுமே வந்து இந்த உள்ளங்கையில வந்து சார்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. இணைப்பைகள் வந்து இந்த உள்ளங்கையில இருக்கான். காலையில எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல நல்லா கை தட்டுறோம் அப்படின்னா அந்த தட்டும் ஓசைக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, அந்த அன்னைக்கு பூரா உடம்பு அந்த நரம்பாகப்பட்டது புத்துணர்வாகி நல்லா சுறுசுறுப்பாகவே அந்த நாள் பூரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல எல்லாம் அம்மி மிதிச்சு, அம்மி
அம்மியில ஆட்டுவாங்க, அரைப்பாங்க, ஆட்டூர்ல ஆட்டுவாங்க, அப்படிதானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அப்படி இருக்கா? நீங்க பண்றீங்களா அதெல்லாம்? அப்ப இருக்கிற பெண்மணிகளுக்கும் இப்ப இருக்கிற பெண்மணிகளுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஆள் நடந்து வர்ற மாதிரி இருக்கும், ஆனா 3 பேரா தெரியும். 3 பேர் சேர்ந்து ஒரு ஆள் நடந்து வர்ற மாதிரி இருக்கு. காரணம் எல்லாமே சொகுசு வாழ்க்கை வந்துருச்சு. ஆனா சொகுசு வாழ்க்கை வந்துருச்சுன்னா நோயும் சேர்ந்துதான் வருதுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா பரவாயில்ல, இருக்கும் வர ஒரு 50 வருஷம்னாலும் அப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைச்சிட்டோம். இருந்தாலும் அந்த கந்த பெருமானை எப்படியெல்லாம் நேசிக்கிறேன் அப்படின்னா, கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கந்தன் நடுவினிலே, ஓ கந்தன் நடுவினிலே, ஆஹா கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கந்தன் நடுவினிலே, கந்தன் நடுவினிலே, காலையிலம் காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே, ஓ எதிலும் அவன் குரலே. கந்தன் முகம் தோற்றம் கண்டேன், கண்டவுடன் மாற்றம் கொண்டேன், கந்தன் முகம் தோற்றம் கண்டேன், கண்டவுடன் மாற்றம் கொண்டேன், கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன், கண்மயங்கி ஏங்கி நின்றேன், கண்ணி சிலையாக நின்றேன், என்ன நினைந்தேனோ தன்னை மறந்தேனோ, கண்ணீர் பெருகியதே, ஓ கண்ணீர் பெருகியதே, கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கந்தன் நடுவினிலே, ஓ கந்தன் நடுவினிலே. கந்தன் என்னை கண்டு கொண்டான், கையிரண்டில் அள்ளி கொண்டான், கந்தன் என்னை கண்டு கொண்டான், கையிரண்டில் அள்ளி கொண்டான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சூடி தந்தான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சூடி தந்தான், கண் திறந்து பார்த்தேன், கந்தன் அங்கு இல்லை, கண்ணீர் பெருகியதே, ஓ கண்ணீர் பெருகியதே. அன்று வந்த கந்தன் இன்று வரவில்லை, என்றோ அவன் வருவான், ஓ என்றோ அவன் வருவான். கந்தன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கந்தன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கந்தனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கந்தனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கந்தன் வரும் நாளில் கண்ணீருப்பேனோ, காற்றில் மறைவேனோ, காற்றில் மறைவேனோ, நாடி வரும் கந்தன் கோலமயில் மார்பில் நானே தவழ்ந்திருப்பேன், ஓ நானே தவழ்ந்திருப்பேன், கந்தா கந்தா கந்தா. கங்கை கரை தோட்டம், கன்னி
பெண்கள் கூட்டம் கந்தன் நடுவினிலே. பேர் சொல்ல விரும்பாத அப்பா எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளிச்சிருக்கார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என் சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். தோழிகள் எதிர்பார்க்கிறேன். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. பாவம் 5 பாட்டு பாடுனீங்க. ஹலோ ஹலோ. கூட்டம் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. எல்லாம் போயிட்டா நினைச்சீங்களா? அங்கனைக்கு அங்கன எல்லாம் பிக்னிக் வந்திருக்காங்க. சரி இருக்கட்டும். அதனால இன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போலான்னு இருக்கோம். காட்டுக்கா? என்ன மனோஜ் காட்டுக்கு போறேங்கிறாங்க? அண்ணே காட்டுக்கு போமா? காவலுக்கு காட்டுக்கு போன எந்த போவோம். போருங்க. உங்களை பார்த்தா காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரி தெரியலையே. வேற எந்த மாதிரி தெரியுது? இவ்வளவு அலங்காரத்தோட காட்டுக்குள்ள போய் என்ன போறீங்க? காட்டுக்குள்ள போய் நீங்க பறவை விரட்ட தானே போறீங்க? ஆமா. திடீர்னு கை தூக்குனா எங்கிட்ட மாலை அந்த கீழே விழுந்துடாதா? அது வாட்டுக்கு விழுந்துட்டு போகுது, அது வாட்டுக்கு விழுந்துட்டு போகுது. விழுந்துச்சா? விழுகல. இருக்கட்டும். அதனால உங்களுக்கு விழுகுன்னு வாக்குறேன், விழுக மாட்டேங்குது. அது விழுந்தா எம்மூட்டு சொத்துல போகுது. உமக்கு என்ன வருத்தம்? அடகு வச்சு தெரியுதவா? இல்லையா? எல்லாம் தங்கம் இல்லையா? தங்கமா முக்கியம்? தங்கம் என்ன ஐயா தங்கம்?